பிரபஞ்சம் கிரகங்களின் அடிப்படையில்தான் இயங்குகிறது. வேதங்களிலிருந்து பிறந்த ஜாதக பலன்களுக்கு 4,50,000 பாடல்கள் உள்ளன. முற்றுமுலர்ந்த சகாதேவனால் மட்டுமே முழு ஜாதகத்தையும் வைத்துக்கொண்டு பலன்கள் சரியாக சொல்ல முடியும். ஒற்றை ராசியை வைத்துக்கொண்டு பலன்களை ஜோதிடர்கள் மூலம் அறிந்து கொள்ளும் ராசி பலன்கள் அவர்களுடைய ஜோதிட அனுமானத்தை பொறுத்துதான் இருக்கும். ஆனால் மகாசிவநாடியிலிருந்து பெறப்படும் பலன்கள் அனைத்தும் சிவபெருமானால் மகரிஷிகளுக்கு அருளப்பட்டவையாகும். ஆதலால் மிக நுட்பமாக குறிப்பு எடுத்து வைத்துக்கொண்டு இதில் வரும் பலன்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுகிறேன். நாடி ஜோதிடத்தின் மூலம் ஏப்ரல் மாத பலன்கள். மேஷராசி நேயர்களே, இந்த மாதம் அறிவால் மனதையும் உடற்பயிற்சியால் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொண்டு நெருக்கடிகளை சமாளித்து போராட்டங்களில் வெற்றி பெற்று பொருளாதாரத்தில் தடையை நீக்கி உயர்வடைவீர்கள். குறிப்பாக 5, 6, 7 தேதிகளில் எச்சரிக்கையோடு பேசுங்கள். குடும்பத்தாருக்கு மருத்துவ செலவு வந்தாலும் அதை சமாளிப்பீர்கள். எதிர்கால வெற்றிக்கு தற்போதைய அனுபவங்களால் மனத்தெளிவு உண்டாகும். குரு தரிசனம், குலதெய்வ தரிசனம் மூலம் நன்மைகள் உண்டாகும். தக்க நேரத்தில் நண்பர்கள் உதவி கிடைக்கும். சுப செலவுகள் உண்டாகும். ஆண்கள் பெண்களிடமும் பெண்கள் ஆண்களிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக பேச்சை குறையுங்கள். இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு விருப்பமில்லாத மாற்றத்தை தவிர்க்கவும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வேலையாட்கள் மூலம் வரும் இடையூறுகளை தவிர்க்கவும். திருட்டு, மறதி இவைகளிலிருந்து விலகி விழிப்புணர்வோடு இருங்கள். தினசரி ஒருவருக்கு அன்னதானம் செய்து வருவதும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை தரும். ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் பொருளாதாரத்தில் உயர்வு அடைவீர்கள். கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். புகழ், திருமண ஏற்பாடு நடைபெறும். பெண்களால் ஆண்களுக்கு நன்மை, ஆண்களால் பெண்களுக்கு நன்மை உண்டாகும். 8, 9 தேதிகளில் பேச்சில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் தெளிவு உண்டாகும். உத்தியோக உயர்வு, புதிய தொழில் முயற்சி, உயர் அதிகாரியால் நன்மை கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். பயணம் தொடர்பாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். புதிய கட்டிடம், மனை, பூமி முதலீடு செய்வீர்கள். பயம் நீங்கி மனதிடம் உண்டாகும். குழந்தைகள் மீது கவனமும் பயணத்தில் கவனமும் தேவை. இஷ்ட தெய்வ வழிபாடும் திருப்பதி சென்று வருவதும் மற்றும் முருகனை வழிபடுவதும் குழப்பத்திலிருந்து விடுபட செய்யும். இறை வழிபாடு மற்றும் பசியாற்றுதல், விலங்குகளை கவனித்தல் நல்ல பலன்கள் தரும். மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் பாசிட்டிவ் எண்ணங்கள் மூலம் பல செலவுகளையும் அலைச்சல்களையும் சாதகமாக மாக்கிக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் அரசு உதவி மூலம் புதிய முயற்சி செய்து உயர்வுகளையும் மாற்றங்களையும் பெறுவீர்கள். குழந்தைகளின் கல்வி சிறப்பாக இருக்கும். ஒற்றுமை மற்றும் சுப செலவுகளோடு மனைவியின் அன்பும் அரவணைப்பும் அவ்வப்போது மகிழ்வை தரும். பெருமாள் வழிபாடும் உக்கிரதேவி வழிபாடும் நன்மை அளிக்கும். சுகமான போஜனமும் பெரியோர்கள் தந்தையார்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும். வீண் பயணம் ஏற்பட்டாலும் கட்டிட வீடு சம்பந்தமான செலவுகளை செய்து சிறப்பு அடைவீர்கள். மனைவியின் உடல் நலத்தில் கவனம் தேவை. இரட்டை எண்ணத்தை தவிர்த்து வெற்றி பெற வழி தேடுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் 11, 12, 13. இந்த நாட்களில் பயணத்தில் கவனமும் பேச்சில் கவனமும் தேவை. குருநாதரின் வழிநடத்தல் உங்களுக்கு நன்மையை தரும். கடகராசி நேயர்களே, இந்த மாதம் கடந்த காலத்து நெருக்கடியெல்லாம் மெல்ல மெல்ல கடப்பீர்கள். அரசு துறை சார்ந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அமைதியான பேச்சு உங்களை சாதிக்கச் செய்யும். விபத்திலிருந்து தப்பித்து வியப்பீர்கள். குரு திருவருளால், திருமாலின் பூஜையாலும் முருகனுடைய அருளாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியடைவீர்கள். புதிய வாகனம் மற்றும் வீடு, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் புது வழி பிறக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோருக்கு சிறப்பான காலம் இது. கலைத்துறையில் வெற்றியும் கல்வித்துறையில் ஆட்சியும் உண்டு. குலதெய்வ பூஜை வழிபாடு செய்யுங்கள். அன்னதானம் செய்வதால் குறைகள் விலகும். மனைவி ஆலோசனைப்படி அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறும். ஆண்களுக்கு நல்ல தோழியும் பெண்களுக்கு நல்ல தோழனும் கிடைப்பார்கள். 13, 15, 16 இந்த தேதியில் கவனமோடு இருங்கள். அமைதியோடு இருந்து குழப்பத்தை தவிர்த்து விடுங்கள். ஆளப் பிறந்த நீங்கள் அடிபணிய கற்றுக்கொள்ளுங்கள். ஆட்சி கட்டில் உங்கள் பயணம் தொடரட்டும். அறிவை பயன்படுத்தி வெற்றியடையுங்கள். சிம்மராசி நேயர்களே, இறை அருள் மட்டுமே உங்களை வழிநடத்தும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது.
பேச்சில், மூச்சில், பயணத்தில் கவனம் தேவை. சூரிய வழிபாட்டின் மூலம், சூரிய காயத்ரி மந்திரம் மூலம், சூரிய நாராயணன் வழிபாட்டின் மூலம் எல்லாவித சிக்கலிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். இருப்பினும் குழந்தைகளுக்கு ஏற்படும் கல்வி செலவு, மருத்துவ செலவு தவிர்க்கப்பட முடியாதவை. மன அழுத்தம் ஏற்படும். மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ சற்று ஒத்துப்போக முயற்சி செய்யுங்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருங்கள். வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். வழக்குகளை ஒத்திவைக்க முயற்சி செய்யுங்கள். ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் அளிப்பதோடு தினசரி பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் அன்னதானமிட்டு வீடுமனை பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் ஏப்ரல் 15, 16, 17. திருச்செந்தூருக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். அதனுடன் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள செவ்வாய் பெருமானையும் வணங்கி வெற்றி அடையுங்கள். கன்னிராசி நேயர்களே, திடீர் பயணத்தை எதிர்கொள்ளப் போகும் நீங்கள் பூமி, கட்டிடம் போன்ற புது முயற்சிகள் எடுப்பீர்கள். அதனுடன் மனைவி வழியில் சிறப்பு உண்டாகும். ஆண்களுக்கு மனைவியாலும் பெண்களுக்கு கணவராலும் நலம் ஏற்பட்டாலும் வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொண்டு பயத்தையும் போக்கிக் கொண்டு வாழுங்கள். திடீர் பண உதவி, புகழ், கீர்த்தி, கல்வியில் சிறப்புகள் உண்டாகும். உடல் நலத்தில் தெளிவும், அரசாங்கத்தினால் பண உதவியும், எதிரிகளோடு சமரசமும் ஏற்படும். மற்றவருக்கு உதவி செய்ய பிறந்த நீங்கள் அம்பாள் ஆசியால் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ மருத்துவ சிகிச்சை வந்தாலும் அதிலிருந்து தேறி நலம் பெறுவீர்கள். உஷ்ண சம்பந்தமான தொல்லையிலிருந்து விடுபட உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அலர்ஜியிலிருந்து விடுபட எடுத்த சிகிச்சை நல்ல பலனை தரும். ஏப்ரல் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டு, கோபத்தையும் குறைத்து கொண்டு, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி போன்ற தெய்வங்களை வழிபட்டு அதனுடன் குலதெய்வத்தையும் வழிபடுவது சிறப்புகளை தரும். அன்னதானம் செய்வதால் நன்மையும், நீர்மோர் தண்ணீர் பந்தல் அமைப்பதின் மூலம் புண்ணியத்தையும் பெற்று நலம் பெற வாழ்த்துகிறேன். துலாம் ராசி நேயர்களே, குரு வழிபாட்டின் மூலமும் விஷ்ணு வழிபாட்டின் மூலமும் வெற்றியை பெறுவீர்கள். மனைவி கோபத்தோடு இருக்கும் பொழுது அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை குருவாக ஏற்றுக்கொள்வது நல்லது. சகோதரர்கள், நண்பர்கள் தக்க நேரத்தில் உதவி செய்வார்கள். எதிரிகளை சாதுரியமாக வென்று கடன்களை சமாளித்து புது கடன்களை பெற்று நலன்களை பெற்றாலும் குழந்தைகளின் மூலம் செலவும் கல்வி சிறப்பும் உண்டாகும். மனைவியோ அல்லது கணவனால் தொழில் அல்லது உத்தியோகத்தில் உதவிகளும் புதிய திட்டங்களும் தீட்டப்பட்டு லாபத்தை பெறுவீர்கள். வாகனங்களை இயக்குவதில் கவனம் தேவை. திடீர் செலவும் தூக்கமின்மையும் இடையே தென்பட்டாலும் நண்பர்களிடம் ஆராய்ந்து பழகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தைரியத்தை வளர்த்து கொண்டு பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள், நலம் உண்டாகும். வயிறு சம்பந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏப்ரல் 20, 21, 22 இந்த தேதியில் மிகுந்த கவனம் தேவை. ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவதும் அன்னதானம் செய்வதும் மன அமைதியை தரும். மன அழுத்தத்தை அதிகப்படுத்தாமல் உஷ்ணம் தாக்காமல் தப்பித்துக் கொள்வது நல்லது. விருச்சிகராசி நேயர்களே, இந்த மாதம் நீங்கள் சிக்கலிலிருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடப் போகிறீர்கள். திடீர் பணவரவும் புகழும் கீர்த்தியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும் மாதம் இது. புதிய வீடு, மனை புதுப்பித்தல், முதலீடு செய்தல் போன்றவை சிறப்பை தரும். திடீர் பயணமும் நன்மையை தரும். நிம்மதியான உறக்கம் தேவை. வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. கோபத்தை குறைத்து உஷ்ணத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மனைவியோடு கலந்து உரையாடி முடிவெடுங்கள். குடும்பத்தில் பெண்களால் கோல் மூட்டுவதால் துன்பம் வர வாய்ப்பு இருக்கு. மனநலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குரு உபதேசம், தியானம் ஆகியவை மன அமைதியை தரும். கவுன்சிலிங் எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்களோடு தர்க்கம் செய்யாமல் மகிழ்வூட்டி வாருங்கள். 21, 22, 23 தேதிகளில் கவனமாக இருங்கள். அன்னதானம் செய்வதன் மூலம் நன்மை கிடைக்கும். அதனுடன் புதிய மரக்கன்றுகளை வைத்து பாதுகாப்பது இயற்கை அருளை பெற்றுத்தரும். திருச்செந்தூருக்கு சென்று முருகனை வழிபட்டு வந்தால் நன்மை உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் மங்கள காரியத்திற்கு அடித்தளமிடுவீர்கள்.
சகோதர சகோதரிகளிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நன்மை அடைவீர்கள். அம்மாவின் உடல் நலத்தில் கவனம் தேவை. வீடு மனை பிரச்சனைகள், பக்கத்து வீட்டு பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழிலில் மந்தமும் பொருளாதார சுணக்கமும் வாகனங்களில் கோளாறும் ஏற்படாமல் இருக்க திருநள்ளார் சென்று வழிபடவும். மனைவி மூலம் அன்பை பெற முயலுங்கள். அவர்களால் உதவியும் பெறுவீர்கள். வீண் வாதங்களில் ஈடுபடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. வாகனத்தில் கவனமும் பலமுறை யோசித்து காரியங்கள் செய்வதும் நல்லது. 23, 24, 25 இந்த தேதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். சூரிய வழிபாடும் சூரியனார் கோவில் சென்று நவகிரகங்களை வழிபட்டு நன்மை அடையுங்கள். அன்னதானம் செய்வது மிக முக்கியம். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள உதவும். மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் பிரச்சனைகளிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் விடுபட போகும் பொற்காலம். நண்பர்களும் உடன் பிறந்தவர்களும் எதிரியாவாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடல் நலம் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டாலும் தக்க உடற்பயிற்சி தேவை. திடீர் பொருள் உதவி, பணவரவு, தொழில் முதலீடு, உத்தியோகத்தில் உயர்வு போன்றவற்றில் சிறப்புகள் உண்டாகும். தந்தையாரை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். புதிய பயிற்சிகள், கல்வி, கலைகள் கற்றுக்கொள்வீர்கள். அரசாங்கத்தின் மூலம் வெகுமதி, கௌரவ பதவி உண்டாகும். இடையில் ஏற்படும் மனக்கஷ்டம் நீங்க அன்னதானமும் கோதுமை தானமும் செய்து கொள்வதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். 26, 27, 28 தேதிகளில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது நன்மை தரும். 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் சிலவற்றுக்கு சென்று வந்தால் நன்மை பல மடங்காகும். கும்பராசி நேயர்களே, மனப்போராட்டத்தோடு பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீர்கள். குடும்ப அமைதியும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். திருக்கொள்ளிக்காடு மற்றும் திருநள்ளாறு போன்ற சனீஸ்வர கோவிலுக்கு செல்வதோடு திருப்பதி சென்று வந்தால் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்கு உரிய சிறப்பும் மேன்மையும் உண்டாவதோடு திடீர் பண உதவியும் வரவும் ஏற்படும். கண்களில் கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும்போது நிதானமாக செல்லவும். நண்பர்களிடம் கவனமாக இருக்கவும். குரு வழிபாட்டால் நலமடைவதோடு சீரடி சென்று வருவது சிறப்பு. 28, 29, 30 தேதிகளில் கவனமாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்கள். ஊனமுற்றோருக்கு தினசரி அன்னதானம் செய்வது சிறப்பை தரும். தொழில் உத்தியோகத்தில் கவனம் தேவை. மேலதிகாரிகளாலும் கீழதிகாரிகளாலும் துன்பங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது. குரு வழிபாட்டால் நலம் பெறுங்கள். மீனராசி நேயர்களே, போராட பிறந்த நீங்கள் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்கால வெற்றிக்காகவே. புதிய வீடு, மனை, வாகனம் இதில் முதலீடு செய்யலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் செய்வது செலவாக இருந்தாலும் எதிர்காலத்துக்கு நன்மை தரும். குருவின் ஆசீர்வாதத்தால் நன்மை உண்டாகும். பயணங்களால் நன்மையும் சிறப்புகளும் உண்டாகும். மனைவியின் உடல் நலமும் கணவனின் உடல் நலமும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. வீண்வாதம் குறைத்து கொண்டு அமைதியாக இருங்கள். இரவு நேரத்தில் கண்விழிப்பை தவிர்த்து மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அடையுங்கள். மற்றவர்கள் வேலையில் ஈடுபடாமல் சொந்த வேலையை பார்ப்பது நல்லது. நல்ல உடற்பயிற்சி, நேரத்துக்கு உணவு உட்கொள்வது சிறப்பு. அலர்ஜி, வயிறு சம்பந்தமான தொல்லை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 3, 4, 5 தேதிகளில் கவனமாக இருப்பது நல்லது. அருகே இருக்கிற ஜீவசமாதிகளுக்கு சென்று வாருங்கள். ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானமும் ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடும் நன்மையை தரும்.